திருவிழா கூட்டத்தில் குழந்தைகளை அழைத்து வரும்போது ஓப்பியில் இருக்கும் போன் நம்பரை எழுதி கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். அங்கே போயிட்டு பின்ன மொபைல் எடுத்துட்டு ஆரம்பிச்சு சொன்னப்போ வராம பின்ன ஓ விடுங்க வாங்க சீக்குள்ள போயிட்டா உள்ள போயிட்டா உள்ள ஸ்பீடில் ഇവിടെ നോക്ക് ഇങ്ങോട്ട് നോക്ക് പോലീസുകാർ മുമ്പിൽ നിന്ന് എടുക്ക് നീ ഒരു മണ്ടയ്ക്കാട്ട് അമ്മയാണത് മഞ്ച ചുവപ്പ് വെള്ള നീ ഒരു അസൽ മണ്ടയ്ക്ക അമ്മയായിട്ട് എൻ്റെ വന്ന് പറഞ്ഞത് 1 മണിക്ക് മുമ്പേ ചീത്ത പറഞ്ഞതേ ഉള്ളൂ മാമനും മയിലും ഒന്നും பாரு கேமரால பார்க்க அங்கங்கே பார்க்காதல அம்மா ஒரு மச்சினா கிளியில் கிளி ஜோசி சொல்ல போறாரு நான் சுற்றி எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துக்கிட்டு சந்தேகப்படும்படியான நபர்களை பார்த்தால் அருகில் இருக்கும் காவலர்களிடம் தகவல் தெரிவிக்கவும், இல்லை என்றால் காவல் கட்டுப்பாட்டு அறையில் தகவல் தெரிவிக்கவும். பக்தர்கள் தங்கள் குழந்தைகளையும் பொருட்களையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளவும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். பக்தர்கள் கால் நனைக்க செல்லும் போது செருப்புகளை கரையில் கரைத்து வைத்துவிட்டு செல்ல வேண்டும். கடலில் கயிறு கட்டியிருக்கும் இடத்தை தாண்டி கால் நனைக்க செல்ல வேண்டாம். நகைகள் அணிந்து வருபவர்கள் தங்களது ஆபரணங்களை தாங்கள் அணிந்திருக்கும் உடைகளில் சேஃப்டி பின் வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கால் நனைக்க வருபவர்கள் தண்ணீரின் அருகில் நின்று செல்ஃபி எடுக்க வேண்டாம். திருவிழா கூட்டத்தில் குழந்தைகளை அழைத்து வரும்போது ஓபியில் இருக்கும் கிரிப் பேண்டேஜில் பெற்றோர்களின் போன் நம்பரை எழுதி கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். செல்போனை தங்கள் மேல் பாக்கெட்டிலோ மணி பர்ஸை பின் பாக்கெட்டிலோ வைக்கும் போது கூட்ட நெரிசலில் பிக் பாக்கெட் அடித்து செல்ல நேரிடும். எனவே திருடர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கவும். அம்மா ஆமீனை போய் நிற்காரு மீனை பாருங்க மாமா இங்கேருந்து ஒரு மீன் வந்து கிடக்கு செத்துக்கு செத்தா இப்படின்னா மனுஷன் டெட் பாடியாட்டு வந்து கிடக்கும்னு சொல்லுது. കാൽ നനയ്ക്കാൻ പോകുന്ന ഭക്തജനങ്ങളുടെ പ്രത്യേക ശ്രദ്ധയ്ക്ക് കടലിൽ തിരകൾ അധികമായി ഇരിക്കുന്നതിനാൽ കാൽ നനച്ചിട്ട് ഉടൻ തന്നെ പുറത്തേക്ക് വരേണ്ടതാണ്. ആരും തന്നെ കടലിൽ ഇറങ്ങി കുളിക്കാൻ പാടുള്ളതല്ല. കടലിൽ ഇറങ്ങുമ്പോൾ കാലിലെ ചെരുപ്പുകൾ ഊരി കരയിൽ ഇട്ടിട്ട് പോകുക. തിരകൾ അധികമായി ഇരിക്കുന്നതിനാൽ ചെരുപ്പുകൾ കാലിൽ കിടന്നാൽ തിരകളാൽ ആപത്തുകൾ ഉണ്ടാകും. അതിനാൽ ചെരുപ്പുകളെ കരയിൽ ഊരിയിടുക. കടലിൽ കയറ് കെട്ടിയിരിക്കുന്നതിന്റെ അപ്പുറത്തായി ഭക്തജനങ്ങൾ പോകാൻ പാടുള്ളതല്ല. കാൽ നനയ്ക്കാൻ പോകുമ്പോൾ
കടലിൽ നിന്നും ആരും തന്നെ സെൽഫി എടുക്കാൻ പാടുള്ളതല്ല. അത് തിരമാലകൾ വരുമ്പോൾ കഴിക്കാൻ പാടില്ല. ആരെയെങ്കിലും സംശയമായി തോന്നിയാൽ നിങ്ങൾ